கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற இன்னொரு குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னா, இணங்காத குணம், ஒத்து போகாத ஒரு குணம். இது எங்க பார்க்கிறோம்? 2 தீமோத்தேயு 3:3 தான் பார்க்கிறோம். பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு கடைசி. ஸோ இதை நம்ம இந்த இணங்காத அப்படின்னா எதுலையுமே ஒத்து போக மாட்டாங்க. குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்லை வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், சபையிலயா இருக்கட்டும், பொது இடங்களையா இருக்கட்டும், இவங்கள ஒரு காரியத்தை இணங்கி கொண்டு போக முடியாது. பிடிச்ச மயிலுக்கு 3 கால் நிற்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள சமாதானப்படுத்துவது மிகவும் கடினம். ஒரு பிரச்சனையே நடந்திருக்கும், தவறு பண்ணியிருப்பாங்க, வேதம் சொல்லுது விட்டு கொடுங்க, மன்னிங்க, பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது. என்னதான் பண்ணாலும் அவங்கள சாந்தப்படுத்த முடியாது, பேசிஃபை பண்ணவே முடியாது. ஸோ இந்த குணத்தை தான் இணங்காத குணம் அப்படின்னு. எப்போ ஒரு குழுவா செயல்படணும், இல்லை குடும்பத்துல செயல்படணும், ஒரு காரியத்தை செயல்படுத்தணும்னா இவங்க ஒத்து வர மாட்டாங்க. அப்படியே தனிச்சு நிற்பாங்க. எல்லாரையும் செயல்பட முடியாதபடி ஒரு தடுக்கிற, சமாதானமே கொண்டு வருகிற ஒரு உணர்வாக இருக்கு. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இப்போ அந்த குணத்துல ரோமர் 1:31 ஆண்டவர் இதை சொல்றார். உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படி? அவங்க தேவனை விட்டு பின்வாங்குகிறவர்கள். அந்த ரோமர்ல படிச்சு பார்த்தீங்கன்னா 1 தேவனை விட்டு பின்வாங்குறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க அப்படியே அவங்க அழிஞ்சு போகிற தன்மையில இணக்கம் என்பது வராது. அதை தான் இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் பார்க்கலாம். ரோமர் 12:16 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் பார்க்கலாம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையுள்ளவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களானாலும் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். இதுதான் இணக்கமுள்ள ஒரு சூழலுக்கு, மனிதனுக்கு ஏற்புடைய குணம். என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஏக சிந்தை இருக்கும், அப்படி ஒருமித்து போகக்கூடிய மனப்பாங்கு அவங்களுக்குள்ள இருக்கும். 2வது, மேட்டிமையா யோசிக்க மாட்டாங்க. என்னால முடியும், இவனுங்கெல்லாம் என்ன அப்படின்ற ஒரு அலட்சியம் இருக்காது, அவதூறு பண்ணுகிற எண்ணம் இருக்காது, மேட்டிமை அந்த இடத்துல யோசனையில கூட இருக்காது. சிந்திக்காம தாழ்மை உள்ளவர்கள் இணங்குவாங்க. ஒருவேளை ரொம்ப பலவீனமான ஒரு துணியோடு கூட யாராவது ஒரு கருத்து சொன்னா கூட அது சரியாக தோணுது, இல்லை அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக கூட அதை கூட அவங்க காது கொடுத்து கேட்பாங்க, அதுக்கு ஒத்து போவாங்க. அவங்களுடைய பலவீனமானவருடைய தேவைகளுக்காக கூட ஒத்து போகலாம். ஸோ அப்படிப்பட்ட மனப்பாங்க இணங்குங்க, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணிப்பாங்க. எனக்கு தான் தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட் இருக்க மாட்டாங்க. இணங்குகிறவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு தான் தெரியும், நான் தான் புத்திமானு, எனக்கு தான் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டானா இணக்கம் வராது, மற்றவங்களோட இணைந்து செயல்பட இயலாது. தீமைக்கு தீமை, நீ என்னை அடிச்சியா நானும் உன்னை அடிப்பேன், நீ என்னை பண்ணியா நான் உனக்கு பண்ணுவேன் அப்படின்ற அந்த வைராக்கியம், போட்டி, பகைமை உணர்வு, விரோத போக்கு, விட்டு கொடுக்காத எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அங்க இணங்கி போக முடியாது. அவன் எனக்கு அப்படிதான் செஞ்சான், நான் அவனுக்கு அப்படிதான் செய்வேன். ஸோ அப்போ அந்த இணக்கம் உள்ள மனப்பாங்கு வராது. எல்லா மனுஷருக்கு முன்பதாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. அதாவது சில சமயங்கள் இந்த இணக்கம் உள்ளவர்கள் இருப்பனா, எனக்கு அவங்க பிடிக்கும், அவங்க சொன்னான்னு செய்வேன், இல்லை அவங்க பெரிய அதிகாரி, மேல அதிகாரி, இல்லாட்டி எனக்கு தான் நஷ்டம் வரும், இப்படின்றதுக்காக இணங்கி போவாங்க. இந்த மாதிரி யோசிச்சு பார்க்கறது குணம் கிடையாது.
அது வந்து நிறைய டைம்ல நம்ம அப்படிதான் எடுத்துப்போம். ஏதாவது ஒரு அதிகாரத்திற்காகவோ இல்ல அவங்களுடைய தேவைக்காகவோ பணிச்சு போகும்போது அது நல்லவங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அப்படி கிடையாது. இது குணம். அந்த அவங்களுக்கு வருகின்ற சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அவங்க எதிராக நிற்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த குணத்தை வெளிப்படுத்துவது தான் இயல்பு. அந்த இயல்பான குணம் தேவனுடைய பிள்ளைக்கு இணங்கி போகிறதாக இருக்கும். உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல தேவனை விட்டு விலகி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா இணங்காத மனநிலைமை. என்னதான் செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. தப்பு பண்ணி சரி தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட இறங்கியே வரமாட்டாங்க. அப்படியே அந்த கசப்பிலேயே நிற்கக்கூடிய மனிதர்களா இருக்கும். அதனால்தான் இங்க சொல்றாரு, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் கூட நீங்க சமாதானமா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:21 திரும்பவுமாக அந்த அதே அதிகாரத்திலேயே இதை திரும்ப எம்பசைஸ் பண்றதை பார்க்கிறோம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நம்ம நல்லதுக்கு நம்ம நன்மை செய்யாம தவறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, தீமை செஞ்சா கூட நீ நன்மைனா செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஏன் அவ்வளவு தூரத்துக்கு இணக்கம் உள்ளவர்களா இருக்கணும்? ஏன் அவங்க விட்டு கொடுக்கலையா? நம்ம விட்டு கொடுத்து போவோம். அதான் இணக்கம். அதுதான் உறவுகளை வளர்ப்பதற்கான ஒரு பாண்டிங், அந்த சொல்யூஷன் மாதிரி இருக்குது. அந்த குயிக் ஃபிக்ஸ் மாதிரி இல்ல, அந்த காரியங்கள் நம்ம சேர்த்து ஒட்டக்கூடிய தன்மையை கொடுக்கிறது அதுதான். அது இல்லாட்டி ஐக்கியங்கள் வளராது. ஸோ கடைசியாக ஒரு வசனத்தை அவங்க முன்னாடி வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அப்போ இப்ப நம்ம சரி, மனிதர்கள் தவறு செய்வது இயல்புதான். அப்ப நம்ம அன்பு காட்டுகிறவர்களாக, நம்ம தேவனுடையவர்களாக இருந்தோம்னா தேவன் நம்மளை எப்படி நேசிக்கிறாரு? நம்ம தவறும் போதெல்லாம் அவர் கை நீட்டி தூக்கி எடுக்கிறாரு, நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை மன்னிக்கிறாரு. அப்பா அப்படின்னு நம்ம சில சமயம் வருத்தப்படாத நேரத்துல கூட அவர் நம்மளை மன்னிக்கிறார். அப்படிப்பட்ட தேவ அன்பை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிற, அனுபவித்துக் கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில சமாதானப்படுறதுல முந்தி கொள்ளணும். இதை நம்ம இந்த இணக்கமின்மை இந்த சமாதானத்திற்கு விரோதமானது. அது உள்ள அந்த மன்னிக்க முடியாத இயல்பு இருக்கிறனாலதான் அந்த இணக்கமே வரமாட்டேது. சப்போ இன்னைக்கு நம்ம தேவனோட எப்படி இணைஞ்சிருக்க முடியும்? கடைசி காலத்துல அப்படிதான் இருப்பாங்கன்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்குது. அப்ப நம்ம எப்படி இருக்க போறோம்? இந்த நாள்ல நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல நம்மளை பாக்குறவங்க இணக்கம் உள்ளவங்களா பாக்குறாங்களா? விட்டு கொடுக்குறவங்களா, மன்னிக்கிறவங்களா பாக்குறாங்களா? இல்ல அப்படியே அந்த ஆணவத்திலையும் நான்றதுலயும் எனக்கு தான் யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியாது, என்னதான் செஞ்சாலும் அவங்களால சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா? பைபிள் சொல்லுது, எல்லா மனுஷருக்கும் நாம் சமாதானத்தோட நம்ம நடந்து கொள்ளணும், யோக்கியமானதை செய்ய முற்படணும். நம்மளுக்கு இன்னைக்கு எச்சரித்திருக்கு. என்ன செய்ய போறோம்? ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்து இணக்கம் இல்லாத குணநலம் எங்கேயாவது காணப்படுமானால் அதை தேவனுடைய பாதத்துல விட்டு கொடுப்போம். அதற்கு காரணமாக இருக்கிற சமாதானமின்மையை, அந்த கோபத்தை, அந்த கசப்புகளை ஆண்டவருடைய பாதத்துல விட்டுட்டு இணங்கி போகத்தக்கதாக, தேவனே என் உள்ளத்திலே உங்களுடைய சமாதானத்தை அன்பையும் தாரும் என்று சொல்லிக்க. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலையில உடைய பரிசுத்த சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த இணக்கமின்மையை நீர் மாற்றி போடுவீரா. ஆண்டவரே, நாங்க எங்க உள்ளத்துல மற்றவர்களை நீர் எங்களுக்கு மன்னிக்கிறது போல நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபை தாரும். மற்றவர்களுடைய தப்பிதங்களை ஆண்டவரே எடுத்து வச்சுட்டு ஆண்டவரே, நாங்கள் அதை வைத்து நாங்கள் ஆண்டவரே விரோதத்தையும் பகைமையும் ஆண்டவரே இணக்கமின்மையும் வளர்த்து கொள்ளாதபடிக்கு, அதன் மூலமாக நாங்கள் உடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உத்தமமாய் உண்மை பின்பற்ற எங்களுக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் ஆண்டவரே நீ தந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கின்றோம். இந்த காலத்துல எங்களை விட்டு தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வசனங்களை தியானிங்க. வெற்றி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே எழும்பி பிரகாசிங்க.